ஓகே, வெரி நைஸ். இங்கே இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் தென்கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வாழ்த்துதலை கூறி ஒரு சிறிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறோம். ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஒரு பதற்றமான நெருக்கடியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உலகின் நடப்புகளை பார்க்கும்போது அடுத்த நொடிப்பொழுதிலே என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் உம்முடைய கரமானது பலத்த கரம். உம்முடைய கரமானது ஆசீர்வாதங்களையும் அற்புதமான காரியங்களையும் செய்கின்ற கரம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய கரத்தின் வல்லமையை உணர்வதற்காகவும் தெரிவதற்காகவும் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ராஜா, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். அடியேனை மறைத்து பேசுங்க சுவாமி. உம்முடைய திருப்பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். போதவருடைய குடும்பம் அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். அந்த பாடல் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். ஓகே, அது மிக அருமையான பாடல். நமக்கு மனித குலமாகிய நமக்கு அவரை ஸ்தோத்தரிப்பதை விட வேறு என்ன வேலை மேலானது? அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அடியேனும் இந்த மாலை செய்தியை ஆரம்பிக்கும் முன்னதாக ஒரு கவியை பாடிவிட்டு நாம் இந்த சிறு செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, ஒடுக்க
தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்த்துவீரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. Thank you for the nice accompaniment, Pastor Agash Yogaraj. Okay, ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அந்த அக்கம்பனிமெண்ட் இருக்கும்போது அந்த பாடல் ஒரு ஒரு ஜெடுப்பு, ஒரு ஒரு உற்சாகத்தை தருகிறது. நம்முடைய மத்தியிலே நம்முடைய ஒரு முக்கியமான அவர் சுரேஷ் elder than I? Yeah, okay. I am sure you are. Okay, very just happy that you are here. I want to thank the Lord for that. நெகேமியா 2:18 எடுத்து வாசியுங்கள். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அறிவித்தேன். போதும். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும். இந்த தேவனுடைய கரம் பற்றி நம்ம ஏராளமான காரியங்களை உணர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாகவே உங்களுடைய பார்வையை நீ கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு அந்த கோவிட் டைம், உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு நெருக்கடியான நேரத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள்.
இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும் போதும், உலகத்தின் நடப்பு காரியங்களை பார்க்கும் போதும், ஆண்டவரே இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லுமோ என்ற அச்சம் நம்மை தழுவலாம். ஆனால் தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், பழைய ஏற்பாட்டில் 36 முறை தேவனுடைய கரத்தை பற்றி அங்கு போடப்பட்டுள்ளதாக நாம் பார்க்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய கரத்தை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேவனுடைய கரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது நெகேமியா இந்த வார்த்தை கூறுகின்றார். தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து செல்கிறார். அரண்மனை, நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், எல்லா சொகுசு. ஆனால் அவருடைய பார்வை ஒரு மேல் பார்வை. தன்னுடைய ஆலயத்திலே அந்த அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை அதை செய்யலாம் என்ற அந்த ஒரு தென்படுகின்ற ஒரு காரியத்தை அங்கு அவர் பார்க்கிறார். அப்போஸ்தலர் 7:50 எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று அப்போஸ்தலர் பவுல் அங்கு எழுதுவதை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் தேவ கரத்தின் முக்கியத்தை அறிந்திருந்தான் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அவருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது நம்ம வல்லமையான காரியங்களை செய்யலாம் என்று நமக்கு அறிவுரைகள் வருகிறது. அவரது கரம் என்னோடு இருந்தால், உங்களோடு இருந்தால், நமது ஒவ்வொரு கிரியையிலும், நமது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதாக இருக்கும். சங்கீதக்காரன் தாவீது 31:15 இவ்வாறு கூறுகிறார், எனது காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று கூறுவதாக நான் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பார்க்கிறோம். உமது கரத்தின் கிரியைகளை எங்களை நெகிழ விடாதேயும் என்று அவருடைய கரத்தின் வல்லமையை பற்றி அங்கு அவர் கூறுகிறார். தானியேலும் தம்முடைய கையில் உள்ள அந்த ஒரு காரியத்தை பேசுகிறார். அவர் கூறும்போது நம்முடைய சுவாசம், நாம் சுவாசிக்கின்ற காரியம் கூட தேவனுடைய கரத்தில் இருப்பதாக அவர் தானியேல் 5:24 கூறுகிறார். ராஜா பெல்சாத்சர் உணரும்படி அங்கு அந்த வார்த்தையை கூறியதாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு இதை விட எல்லாவற்றையும் பிடித்த ஒரு காரியம், சங்கீதம் 19வது அதிகாரத்தை நீங்கள் எத்தனை முறை வாசித்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது கூறுகிறார். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிப்பதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. நீங்களும் நானும் கைகளை கோர்த்து தேவ கரத்தில் என் கையை வைங்க ஆண்டவரே அப்படின்னு அவன்கிட்ட ஒரு மன்றாட்டை வைத்து நம்ம அந்த மன்றாட்டோட காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றார். இந்த மாலை நேரத்திலே அவருடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய கரத்தினுடைய
காரியங்களை, ஏராளமான காரியங்களை நம்ம பேசலாம். ஆனால் இந்த திருச்சபையில், ஈரோடு பகுதியின் பக்கத்தில் அமைந்துள்ள சித்தோடு திருச்சபையில் இந்த வெஸ்பர் டைமில் உங்களிடம் 3 காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? சிருஷ்டிக்கும் கரம் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரமாக இருக்கிறது. இல்லாதவைகளை அவரால் உண்டாக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவைகளை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் உங்களின் மேல், தேவனுடைய கரம் உங்களிலும் என்னிலும் இருப்பதாக நாம் உணர்ந்து காரியங்களை செய்யும்போது, வறுமையான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு ஒன்றுமே இல்லையே என்ற அந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் காணப்படும் போது, அந்த உணர்வு நம்மில் இருக்கும் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராக இருக்கிற தேவனுக்கு என்று ரோமர் 4:17 அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். அவருடைய கரம் புதியவைகளை சிருஷ்டிக்கின்ற கரமாக இருக்கிறது. புதியவைகளை சிருஷ்டிக்கின்ற கரமாக இருக்கிறது. எத்தனை பேர் வாலிபர்கள் இங்கே மிடில் ஏஜ் திருமணமாங்க, அண்மையில் திருமணமானவங்க இருக்கிறீங்க. சிலர் திருமணமாகும்போது ஒல்லியாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ, சிலர் சிரிக்கிறார்கள் இங்கே இடத்துல. இட் இஸ் ட்ரூ. ஓகே, ஒல்லியாக இருப்பார்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய கரம் எவ்வளவு வல்லமையான கரம். ஒரு ஆண்டு கழித்து அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை புஷ்டியாட்டு, ஆரோக்கியமாட்டு, நன்றாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஏய், உனக்கு இப்படி நல்ல அழகான புஷ்டியான, நான் கேட்டிருக்கிறேன். அதை நான் பூனாவில் தங்கியிருக்கிறேன். பல இடங்களில் நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும் போது நாங்கள் போய் பார்த்துருக்குறேன். அப்போ நானே ஒரு சிலரை கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஏய், நீ இவ்வளவு போல இருக்கிற, உனக்கு இட் இஸ் ரியலி காட்ஸ் ஹேண்ட், ஆண்டவருடைய கரம். ஓகே, அந்த பெண்களுக்கு அது ஒரு மறு புறவி, பதட்டமான சூழ்நிலை. அந்த குழந்தையை பார்த்த உடனே எல்லாமே கான். நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது உயிரற்ற எதிர்காலமே இல்லை, அவனுக்கு இனி வாழ்க்கையே இல்லை, இனி மறுபடியும் இந்த குழந்தைக்கு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் ஏராளமானவர்கள் அந்த சிருஷ்டிப்பின் கரத்தை பெற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். நாயினூர் விதவையினுடைய மகன், அவருடைய கரம் தொட்டதும் என்ன ஆயிடுச்சு? அவன் உயிரோடு எழும்பினதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய கரம் எவ்வளவு வல்லமையானது பாருங்க. அவருடைய கரம் பட்ட உடனே, ஓகே, அது மட்டுமன்றி அந்த விதவையினுடைய அதை நீங்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசித்தீங்கன்னா, அவளுடைய மகன் திறந்த உடனே ஒருவேளை அவளுடைய விசுவாசம் செத்து போயிடுச்சு. அவளுடைய மகிழ்ச்சி, அவளுடைய நம்பிக்கை எல்லாமே அற்றுப்போயின ஒரு சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில்
ஆண்டவருடைய கரம் அங்கு பட்டதினால் அங்கு ஒரு ஒரு தெளிச்சி, ஒரு சிருஷ்டிப்பு உண்டாவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மீட்டு தருகின்ற வல்லமை ஆண்டவருடைய கரத்திற்கு இருக்கிறது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா, ஆண்டவர் நம்ம மனது உருக வேண்டும் என்று லூக்கா 7:13 கூறுகிறது. நம்ம மேல ஆண்டவர் ஒரு மனதுருக்கத்தை உண்டாக்கிட்டார்னா இவருக்கு நான் உதவி செய்யணும், இதை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய மனதுருகின்ற அந்த கரம் அவரிட வந்துவிட்டதென்றால் நாம் அதை பெற சித்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். லூக்கா 7:14 எடுத்து வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டாள், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். 15 வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அருமையான திருச்சபை விசுவாச பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பித்து 3வது மாதத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த இந்த வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸில் இந்த மார்ச் மாதம் கடைசியில் ஏராளமான காரியங்கள் பாக்கி, இயர் எண்டு க்ளோசிங், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், அதை இது பண்ணணும், அல்லது பேங்கில் வந்து கேட்டுருவாங்க, ஏராளமான கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. இப்படி ஏராளமான அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனுடைய கரத்தை நம்பி, அவருடைய சிருஷ்டிக்கும் கரத்தை நம்பி நீங்க வந்து காரியங்களை செய்வீர்கள் என்றால், குயவனுடைய கரம், தாழ்விலிருந்து நம்மை தூக்குகின்ற கரம், நெருக்கத்திலிருந்து விடுதலை தருகின்ற கரம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை நம்ம மூழ்கி போயிடுவோம், ஒன்றுமில்லாமல் போயிடுவோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அவருடைய சிருஷ்டிக்கும் கரம் நம்மை மீட்பதற்கு வல்லவராக இருப்பதாக இந்த காலை வேளையிலே உங்களுடன் இந்த மாலை நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? சிருஷ்டிக்கும் கரம். தேவனுடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். இரண்டாவதாக, தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் அது திருப்தி அளிக்கும் கரமாக இருக்கிறது. சங்கீதம் 145:16 எடுத்தவர்களை வாசிங்க. சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். இதை வந்து நம்ம யோசிக்கும் போது, ஏன் வந்து தேவனுடைய கரம் திருப்தி அளிக்கும் கரம் என்று கூறும்போது பிராணிகளுடைய காரியத்தை பற்றி சங்கீதக்காரன் கூறுகிறார் என்றால் அதில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. உலகத்தினுடைய சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள், பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். பிராணிகள் எல்லாத்தையும் போஷிக்கிறாரு, அதை திருப்தியாக்குகிறார். திருப்திக்கு மூல ஆதாரம் என்னவென்றால் தேவனுடைய கரம் என்று ஒருவர் எழுதுகிறார். திருப்திக்கு மூல ஆதாரம் தேவனுடைய கரம். அந்த தேவனுடைய கரம் நம்ம இருந்தால்தான் அந்த திருப்தி என்ற காரியம் நம்மள நிலவும். 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை பிள்ளைகள் அவ்வாறு தான் போதிக்கப்பட்டும் போஷிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். நம்ம திருப்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் நம்ம சென்றாதான் நம்ம வந்து we will be the happy, we will live a just happy life. தேவன் தன் ஜனத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி
அடைகிறார் என்று ஒருவர் எழுதுகிறார். அது யாருக்கு அவர் செய்கிறார் என்றால், அந்த திருப்தியை யாருக்கு செய்கிறார் என்றால், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள செய்வதாக நாம் வாசிக்கின்றோம். நாம் இருதயத்தில் எழும்பும் ஒவ்வொரு விருப்பத்தையும் தேவன் நிறைவேற்றுவார் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோடியார்கள் நம்ம பார்த்தோம்னா எகிப்திலிருந்து பயணம் செய்தாங்க, இஸ்ரவேலை நோக்கி பயணம் செய்தாங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியாக தான் வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் அந்த பரலோக உணவில் திருப்தி அடையலை. ஓகே, திருப்தி அடையாதவர்களாக இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருங்க விரும்பினாங்க, ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தது, அவர்கள் அதை பெற்றார்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ததுனால அவர்கள் அதை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்னுடன் வாசிங்க 1 தீமோத்தேயு 6 1 தீமோத்தேயு அந்த போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தி. 6வது வசனம் 2. போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதை நம்ம மிகவும் மிகவும் கண்டிப்பாக அந்த போதும் என்கிற அந்த தேவ பக்தியோடு நாம் அதை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும் என்று. அப்போதான் திருப்தி அளிக்கும் கரம், திருப்தி அளிக்கின்ற அந்த மனப்பான்மை நம்மிடம் வரும் என்று நம்ம இந்த மாலை நேரத்திலே உணர்த்தப்படுகிறோம். 1வதாக நான் கூறினேன், தேவனுடைய கரம் என்ன கரம்? சிருஷ்டிப்பிக்கும் கரம். அவருடைய திருப்தி அளிக்கும் கரம் எவ்வாறு வருகிறது என்றால், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. அந்த தேவ பக்தி என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. 3வதாக தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால், தாங்கும் கரம் என்று நமக்கு வேதாகமம் கூறுகிறது. அது எவ்வாறு கூறுகிறது? தாங்கும் கரம் என்று கூறுவது மட்டுமல்லாது, நீங்க பயப்படாதுங்க, நான் உனக்கு எப்பொழுதும் உன்னை தாங்குகிறவனாக இருக்கிறேன் என்று கூறுகின்ற ஒரு கரமாக இருக்கிறது. சங்கீதம் 37 நம்ம வாசிக்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியப்படுகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவரை தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். நீதிமான் தடுமாறும் போது தேவனுடைய கரம் அவனை தாங்குகிறது என்று வேதாகம் கூறுகிறது. இதை நம்ம மிகவும் அதிகமாக தேவனுடைய கருத்தை பற்றி பார்க்கும்போது அவருடைய அஷூரன்ஸ் மிகவும் நன்றாக இருப்பதை ஏசாயா பக்தன் மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றார். ஏசாயா 41வது அதிகாரம் 10-13 வசனங்கள் மிக அழகாக இதை விவரிக்கின்றது. அதை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சிய அடைவார். அடுத்து என்ன போட்டிருக்கு? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரம் அப்படி நம்மை பயப்படாமல் தாங்குகின்ற ஒரு கரமாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அனுபவங்களை நீங்கள் யூ கேன் ரீகலெக்ட் அண்ட் டெல். இந்த இடத்துல சாட்சியாக நீங்கள் சொல்லலாம். நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நமது கரத்தை பிடித்திருப்பது யார் என்று அறிந்து சமாதானமாக இருப்பதற்காக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு காயங்களுடன் இருந்த பவுலும் சீலாவும் அடுத்து என்ன நடக்குமோ, எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை போகிறதோ, தன்னுடைய ஊழியம் எவ்வாறு எதிர்காலம் இருக்க போகிறதோ என்ற அந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒன்றையும் அறிய முடியாத நிலையிலும் தேவ சமாதானம் தான் அவர்களை பாட வைத்தது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். நெருக்கடியான வேளையிலே அவர்கள் தேவனுடைய சமாதானம் அவர்களை பாட வைத்ததாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தை தான் அக்கினியின் நடந்த எபிரேய புருஷர்கள் உணர்ந்ததை நமக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நமது கரங்கள் வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களை பற்றி நடக்குமே ஆனால் நாம் எங்கே வேணுமானாலும் போகலாம், எங்கே வேணுமானாலும் நடக்கலாம். நம்முடைய உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனுடைய கரத்தை பற்றி நாம் செல்வோம் என்றால் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது அழகாக 23வது சங்கீதத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அந்த இக்கட்டான சூழலிலும் அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். தேவன் உங்களை கரத்தை பிடித்திருக்கிறார் என்று அறிந்து இந்த இக்கட்டான சூழலிலும் 7ஆம் நாள் அடர்ந்து திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சூழலையும் சந்திக்க தேவனுடைய கரம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்முடைய எதிர்காலத்திலே அவர் நடந்து சென்றிருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்திலே அவர் நடந்து சென்றிருக்கிறார் என்று ஆகவே அவருக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று. உலக பிரகாரமாக ஒரு 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 குழந்தை பிறக்கும்போது எத்தனை பேர் அதை நேராக பார்த்துருக்கிறீர்களோ அல்லது வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிறக்கும்போது சிரித்து விட்டு பிறக்குமா? இல்லை, அது என்ன செய்யும்? அழுதுகிட்டு தான் பிறக்கும். ஆனால் பாருங்க, அந்த டாக்டரோ அந்த நர்ஸோ தனது கரத்தை தனது விரலை அந்த குழந்தை கையில் கொடுத்த உடனே என்ன செய்யும்? அந்த கருத்தை நல்லா இறுக பிடித்து
கொண்டு அந்த அழுகையை குறைத்து விடும். அந்த அந்த அழுகையினுடைய தாக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்காது. ஏனென்றால் அந்த குழந்தையே ஒரு உலக பிரகாரமான தகப்பனையோ ஒரு டாக்டருடைய கரத்தை பிடித்த உடனே அவ்வளவு பலம் வரும் என்றால், நீங்களும் நானும் அந்த பரம பிதாவின் கரத்தை பிடிப்போம் என்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நெருக்கடியான வேளையிலே. இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம், தேவனுடைய கரம் நம்மை தாங்குகின்ற கரம். நீ பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்துகின்ற கரம். தேவன் தாமே உங்களையும் தினையும் அவருடைய கரத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாக வாழும்படி வேண்டிய எல்லா விதமான அனுகூலமான சூழ்நிலையை தந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டிய வழிகளையும் வாய்ப்புகளையும் தருவாராக. ஆமென்.